என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீர். பாடுவோமா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் பாடுங்க எல்லாரும். எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, கரங்களை தட்டி நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கரம் வைக்கின்றேன். சொல்லுவோமா? முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. பாடுகிறோம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, திருக்கரத்தால் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. எல்லாரும் பாடுங்க. திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவா
தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். பாடுங்களா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அப்படி எல்லாரிலுமே நின்று, அப்படி எல்லாரிலுமே நின்று என்னை காண்பவரே சொல்லுங்க. தீனம் காப்பவரே, ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். உணர்ந்து பாடுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்னை காண்பவரே. மீண்டும் ஒரு முறை. என்னை காப்பவரே. ஹல்லேலூயா. எனவே தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நம்முடைய மத்தியிலும் கூட அருமையான தேவனுடைய தாசன் அக்கனி ஜேசாஸ் ஐயானுடைய மத்தியில் இருக்கிறாங்க. எனவே அவர்கள் நம்முடைய சபைக்கு அதிகமாய் நம்முடைய சபையில் கடந்து வந்து ஊழியம் செய்கிறவர்கள், சபைக்காக ஜெபிக்கிறவர்கள், சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்களிலிருந்து நம்மோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறவங்க. எனவே அவர்கள் இந்த நாட்களில் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவனுடைய தாசனை நாம் வரவேற்கலாம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நேற்று இருந்தது போல அல்ல, இன்றைக்கு புதுசு, நாளைக்கு, அடுத்த வாரத்துக்கு. அப்ப கிருபையின் அளவு எவ்வளவுன்னா, கோடிக்கணக்கான பேரல்களை ஆமென் வைத்து கடல் தண்ணீரை எல்லாம் அதற்குள் ஊற்றி ஊற்ற ஊற்ற கடல் வற்றி போகுமோ, அதை விட மேலானது தேவ கிருபை. அல்லேலூயா. ஃபுல்லா ஆக்சிஜன் இருக்குது, பிராணவாயு உலகத்திலே. அதையும் 10 கோடி பேரல்ல அடக்கி வச்சா குறையுமா? அதை விட மேலானது. இயேசு சொல்லிட்டாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம், எவ்வளவு உயரம், நோபடி நோஸ். சூரியன் உயரம் எவ்வளவு? 14 கிலோமீட்டர்ஸ், 14 crores, 9 கோடி 14 கிலோமீட்டர், 14 கோடி கோடி கிலோமீட்டர். அப்படின்னா அங்கிருந்து வெப்பம், அலை, கதிர்கள் பூமியை நோக்கி பாய்ச்சப்படுகிறது. சில வேளைகளிலே ஒரு முறை 1500 பேர் ஆந்திராவிலே
சூரிய வெப்பத்திலே சுருண்டு விழுந்து செத்தார்கள். ஆனால் நீதியின் சூரியன் இயேசு உதயமாகும் போது சாவல்ல, வாழ்வு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு இருப்பது நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. பாஸ்டர் ஐயா, எல்லா ஜெபத்துக்கு எப்படியோ எங்களை அப்படியே அரவணைச்சு வந்துருங்கோ. ஆமேன். அதற்கு நாங்கள் தகுதியோ, ஆனால் பயபக்தியோடு மிகுந்த நன்றி செறிவோடு நன்றி உணர்வோடு ஏசப்பாவினுடைய திருமுகத்தை பார்த்த வண்ணமாய், அல்லேலூயா, கழுதைக்கு கிடைத்த வாழ்வு என்று ஒரு போதகர் சொல்லுவார். இந்த கழுதைக்கு கிடைத்த வாழ்வு என்ன வாழ்வுன்னா, ஜீவ வாழ்வு, ஆத்தும வாழ்வு, செல்வ வாழ்வு. ஆமென். அப்புறம் என்ன வாழ்வு? சுக வாழ்வு. அப்புறம் என்ன வாழ்வு? நீடிய வாழ்வு. ஆமென். ஆமா, வாழ்ந்திருப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை. ரத்தம் பாஸ்டருக்கு, குடும்பத்துக்கு, உங்கள் எல்லாருக்கே சுனாமத்துலே நன்றி. அடியேனுடைய ஊழியம் ஜப ஊழியம் தான் கர்த்தருக்கு. ஆமாம், நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை பிரசங்க கூட்டங்களுக்கு கொண்டு போவதை விட உம்முடைய சமூகத்தில் இருந்து, ஆமாம் ஆமாம், இதயம் நொறுங்க, விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க, கதற மன்றாட, அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு என்னை நடத்தி செல்லும் என்று ஆண்டவரை நோக்கி அபயமிடுவது என்னுடைய முறைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரத்தம் இன்றைக்கும் சொற்ப நேரம் பாம்பேலேருந்து வெல்கம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் டு திஸ் சென்னை. பாம்பே பார்க்கும்போது சென்னை சின்ன ஊர் மாதிரி தெரியும். மாம்பழம் ஸ்டேஷன் ரொம்ப பிஸி, பார்க் ஸ்டேஷன் தாம்பரம். மிட்ட இந்த சோட்டா ஸ்டேஷன் இருக்கல, அது என்ன சின்ன சின்ன திரிசூலம் மீனம்பாக்கம் அப்படிதானே. இதுக்கெல்லாம் அங்கே ஆளுகள் அதிகம் இல்லை. ஆனால் அங்கே ஐயோ ஒரு தடவை நான் மாட்டிட்டேன் ட்ரெயினுக்குள்ளே. ஆமாம், செத்து பொழைச்சேன். கர்த்தருக்கே சோத்திரம். மனுஷர்கள் நெருக்கும் போது வேதனை, ஆனால் ஆண்டவர் அன்பு நெருக்கும் போது உருப்படியான காரியங்களை செய்வோம். பவுலை போல அப்படிதானே. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதையா. அல்லேலூயா. த லவ் ஆஃப் ஜீசஸ் நெருக்கி ஏவுகிறது என்று அதற்கு ஆங்கில பதங்கள் 3. ஒன்று கன்ஸ்ட்ரெயின், சொல்லுங்க கன்ஸ்ட்ரெயின். இன்னொன்று கண்ட்ரோல். கண்ட்ரோல்னு என்ன? கட்டுப்படுத்துறது. கன்ஸ்ட்ரெயின்னா நெருக்கிறது. கம்பல்னா சோறு சாப்பிடல நம்ம பிள்ளைய சாப்பிட்றான் பட்டிட்டா வற்புறுத்தல். கர்த்தருக்கே ரத்தம் செய். ஒரு வாக்கு. சங்கீதம் 109:31. Psalm 109:31 ப்ளீஸ். எல்லாம் எடுத்துட்டீங்களா? About சங்கீதம் 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கன்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவனுடைய வலது பாரிசத்திலே நிற்பார். எத்தனை பேருக்கு இந்த வசனம் முன்னாடி தெரியுமோ? தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. உள்ள ஒரு பைபிள் இருக்கும். கர்த்தருக்கு சோறு. பிதாவே, நம்முடைய குமாரனுடைய நாமங்களே ஒன்று தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அது நன்மை செய்யும். ஆவியானவரே, எங்கள் பலவீனங்களிலே உதவி செய்கிறவரே, ஜெபங்களிலே உதவி செய்கிறவரே, அசைவாடும். I bind all the powers of darkness which wants to do any havoc against the message. Apply the blood of Jesus in Jesus' name.
ஆமென். மறுபடியும் அது மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அக்கினிக்குள்ளாக நல்ல வசனம் தானே. யார் நிற்பா வலது வருஷத்தில்? இப்போ நிற்கிறாரா? தெரியுதா? தெரியலையே கண்ணுக்கு. இந்த கண்ணுக்கு அதுக்கு தான் எபேசியர் 1:19 பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு தர வேணும் என்று பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்காக கதறி ஜெபிக்கிறார். கிறிஸ்துவை எழுப்பி அவரிடத்திலே எதுக்கு பிரகாசமான மனக்கண்கள்? இயேசுவிடத்திலே காண்பிக்கப்பட்ட வல்லமை படியே சுருக்கமாக சொல்லிடுறேன். விசுவாசிகளிடத்திலும் ஆண்டவர் காண்பிப்பார். அப்படின்னா இயேசுவினிடத்திலே இயேசுவுக்குள் இறங்கின பிதாவின் ஆவி வல்லமை நமக்குள் இறங்கி அவர் செய்த கிரியை போல நாம் செய்வோம். ஆமென். ஒரு முறை ஜான்ஜி லேக் அவருடைய மகனுக்கு புற்றுநோய் வந்து விட்டது. அவர் மரித்து விட்டார். ஜான்ஜி லேக் அவர் நாட்களிலே அமெரிக்கா ஐக்கிய நாட்டிலே சிக்காகோ பட்டணத்திலே நோ சிக் பீப்புள். எப்படி கவர்மெண்ட்டே சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. சிக்காகோ அமெரிக்காவில் விண்டி சிட்டின்னு பேர். அங்கே வியாதிஸ்தர்களே இல்லை. அந்த அளவு ஹீலிங் பவர் ஃப்ளோ. ஆமென். சுகமாக்கும் வல்லமை நதி போல் அவருக்குள் இருந்து அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த உலகத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எல்லா நபர்களுடைய வல்லமையின் பின்னணியிலே ஜெபம்தான் அடித்தளமாக மறைந்திருந்திருக்கிறது. Hallelujah. Prayer is the force and foundation. இந்த ஊழியம் இந்த அளவு வளர்கிறதுன்னா நிற்கிறதுன்னா அடித்தளம் ஜெபம் தான். கர்த்தருக்கு மற்ற எல்லா சபைகளில் சென்னையில் 5500 சபை அப்படி தானே? எல்லாம் 10 மணியோட 11 மணியோட 12 மணியோட எல்லாம் நடக்குது. சில சபைகளில் ஆராதனை நடக்கும். ஆனால் இங்கே சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், மகனே நல்ல ஆவியில் நிறைஞ்சு மக்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், சென்னையிலே எல்லா சபைகளையும் நான் உற்று பார்த்து கொண்டிருக்க என்னுடைய கண்களை உலாவ விட்டு கொண்டிருக்கிறேன். மகனே தம்மை பற்றி 2 நாளாக 16:9 தானே. தம்மை பற்றி உத்தமத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமைப்படி விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் God's eyes revolving, rotates. தம்முடைய வல்லமையை தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண, கிருபை விளங்க பண்ண, அதிசயங்களை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. சொல்லுங்க, உலாவுகிறது, உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். உத்தம இருதயத்தோடு. உத்தமத்தை குறித்து நிறைய பேசலாம். அது ஒரு பிரசங்க தலைப்பு. உத்தமர்கள் யார் சொல்லிடுற? உத்தமர்கள் யார்? உத்தமர்கள் அப்ரைட், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம். இன்னும் கொஞ்சம் சொன்னால் உன்னத பாட்டு 1:5, உன்னத பாட்டு 1:5, உன்னத பாட்டு 1:5 அவர்களுடைய தராதரம் என்ன? 4 போடுங்க. 4 கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது உத்தமர்கள் உம்மை அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா போடணும். நல்லா சாப்பிட்றோமல்ல, அதுக்கு என்ன பஞ்சம் விட்டு பாருங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம். நான் அப்பப்போ இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா ஷாப்பிங். போத்தீஸுக்குள்ளே போட்டால் ஒருத்தர் பார்த்தேன். போத்தீஸ் டி நகரெல்லாம் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தோம். பெரிய மீனுகள் இருக்கல டி நகரில். அப்போ ஒருத்தங்க உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் சுவிசேஷம் சொல்லிட்டு வரும்போது தான் வெளியே வர்றாங்க. நல்லா ஷாப்பிங், நல்லா தூங்குறாங்கோ, நல்லா தோத்திரம் பண்ணணும், நல்லா
நன்றாய் ஓடினீர்களே. அல்லேலூயா. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஆண்டவர் ஒன்று சொல்றாரு. வசந்துக்குள்ள போகல, அப்புறம் போறேன். என்னன்னா, என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். என்னில் அன்பாய் இருந்தால் உபவாச கூட்டத்துக்கு வா. நான் ஸ்தோத்திரம் இல்லை. 14:23 யோவான் 14:23 அப்படிதானே? என்னில் அன்பாய் இருந்தால் இயேசுகிட்ட அதான் சொல்லிட்டாரு. எங்கிட்ட அன்பா இருந்த எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? கை தூக்குங்கோ. ஓகே. இயேசுவை நேசிக்கிறது உண்மைன்னா, அல்லேலூயா, அவருடைய அன்புக்காக வாழ்வோம். ஆமென். ஊழியம் செய்வோம், சுவிசேஷம் சொல்லுவோம், ஜபத்துக்கு வருவோம். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளும். அன்பாய் இராதவன் கொடுக்க மாட்டான், சபைக்கு வர மாட்டான். அன்பா இருக்கிறவன் பைபிளை படிப்பான். சரி, அப்படியே அன்பா இல்லைன்னா என்னதான் நடக்கும் சார்? 1 கொரிந்தியர் அதுவும் போட்டார. 1 கொரிந்தியர் 16:22 போவோம். 1 கொரிந்தியர் 16:22. 1 Corinthians 16:22. கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கிடைச்சதா இல்லைங்க? ஆசீர்வாதத்துக்கெல்லாம் வருவேன் பின்னாடி. ஏசப்பாவிட்ட அன்பு கூறாம போனா அவன் சபிக்கப்பட்டவன். அன்பு கூர்ந்தா இதுதானுங்க எல்லாம் முடிஞ்சது. அல்லேலூயா. அன்பு கூர்ந்தா ரொம்ப ஆசீர்வாதம் வேணும்னு எத்தனை பேருக்கு ரொம்ப வேணும்? நான் கையவே காண கொடுத்தா. வெள்ள நிவாரண நிதி, அம்மா பீரியடில் வெள்ள நிவாரண நிதி 2000 ரூபா கொடுக்குறாங்க. அடிச்சு பிடிச்சி வாங்க போய் எத்தனையோ பேர் செத்து போயிட்டான். அன்பு கூர்ந்தா சொல்லுங்க ஆசீர்வாதம். ரொம்ப அன்பு கூர்ந்தா, ரொம்ப அன்பு கூர்ந்தா, ரொம்ப அன்பு கூர்ந்தா, ரொம்ப அன்பு கூர்ந்தா, ஹல்லேலூயா. அப்படி தட்டும். நல்லா தட்டுறதுன்னா கை வலிக்க. பிளஸ் டெலிவர். கையின் கட்டு, நாவின் கட்டு, எல்லாம் கட்டெல்லாம் உடைஞ்சு விடுதலை பெருவிழா உண்டாவதாக. ரத்தாராக்காஷ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் என்று. அல்லேலூயா. சங்கீதம், அதே சங்கீதம் 109:5. சங்கீதம் 109:5. 109:5. எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அப்புறம் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பான். 4வது வசனத்திலே போ போ. என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் இதுக்கு விரோதமாக எத்தனை 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 எதிரிகள். அந்த எதிரிகள் பெரிய 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 அவங்க கொடுத்த இம்சை. அதனால சங்கீதம் 6:6 சங்கீதம் 6:6 ராம் முழுவதும் என் கண்ணீரால் கட்டிலை. ஒருத்தர் ரொம்ப கொடூரமான மனுஷன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கூடும். மனைவி ரட்சிக்கப்பட்டா இயேசுவே திட்டியா விட்டுரு விட்டுரு, அவர் விட்டுரு. விட்ட மாட்டேன் விட்ட மாட்டேன் விட்ட மாட்டேன்னா. அல்லேலூயா. இந்த ஆளு கடூரமான மூர்க்கன். அடிச்சு அடிச்சு அந்த அம்மா உடம்புலேருந்து ரத்தம் ஒழுகு. அப்படித்தான் இங்கே இருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் எங்கள் புருஷன் இல்லையா? நல்ல புருஷன். சொல்லுங்கள், எனக்கு கிடைச்ச புருஷனை போல தங்கமானவர் உலகத்திலே இல்லை. விசுவாசத்திலேயாவது சொல்லுங்க. இங்கே எனக்கு கிடைச்ச மனைவி
என் மனைவி போல குணசாலி உலகத்தில் எஸ்தரை விட 10 படி மேலே. ஏன் ஜெபம்னா நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் என்னதான் ஆச்சுங்க ஐயா விட்டுல ஆண்டவரே. ஒரு நாள் வந்துச்சு, அல்லேலூயா, பப்புன்னு பிடிச்சார் ஆண்டவர். சீக்கிரமாக இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய தலைகளை, லீடர்ஸை, அல்லேலூயா, சுவிசேஷத்துக்கு விரோதமானவர்களை பப்புன்னு பிடிக்க ஒரு கரம் நீட்டினபடியே இருக்கிறதுனால, அல்லேலூயா. எல்லாரும் தாராவரத்தில் சர்ச்சுக்கு போவாங்க. இந்த எமட்டை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சர்ச்சாவது ஒன்றாகுது, சோம்பேறி பசங்க அவனுக்கு சர்ச்சு வேலை பொழப்பில்லை, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. நான் அப்படின்னு நினச்சி நான் பாட்டுக்கு புஸ்தகத்தை எடுத்து படிக்கப்பேன். எனக்கு நல்ல பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து என்னை வெட்கப்படுத்திட்டார். பிடிச்சார் ஒரு நாள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்கிறேன். கர்த்தருக்கே நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபத்தை வச்சு தான் அந்த சங்கீதத்தில எல்லாம் தாவீதுக்கு என்னென்ன நன்மை, என்னென்ன ஆசீர்வாதம், அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். கர்த்தருக்கே அவர் சந்ததியிலே கிறிஸ்து வந்தார் அல்லவா. வேதத்திலே பெரிய ஒரு சாட்சி. அப்போஸ்தலர் 13:22, அப்போஸ்தலர் 13:22 என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் ஒன்று. அல்லேலூயா. ரெண்டாவது எளியவர்கள் ஆத்துமா. அல்லேலூயா. மூணாவது விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், அவனுக்காக நிற்கிறவர். ஆமென். நமக்காக ஒருவர் உண்டு, நம் பட்சத்தில் நிற்கிறவர் ஒருவர் உண்டு. ஆமென். அவர் இருக்கிற வரைக்கும் பயமில்லை. உலகமே எதிர்த்து நின்னாலும் அவர் நமக்காக நின்னா நாம் தான் பலசாலிகள். கர்த்தருக்கே அல்லேலூயா. இந்த ஆக்கினை என்ற வார்த்தை எப்படிப்பட்டது? ஆக்கினை கண்டம்னேஷன். ஆக்கினை என்ன? ஆக்கினை தெரியலையா? டூம் ஆர் ஹெல், அப்படிதானே? யோவான் 3:17-18. கொஞ்சம் அப்படி பாருங்க. யோவான் 3:17-18. யோவான் 3 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட ஏற்கனவே கண்டம்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு 1 இன்ச்சி டிஸ்டன்ஸில் கத்தி தொங்குது. என்னங்க, இயேசுவை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நம்பாமல் இருந்தால் எப்போ செத்தாலுமே ரெடியாக ஒருத்தர் நிற்பான். யாரு? சாத்தானா? உண்மைதான். அமெரிக்காவில் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டெஸ்ட் பண்ணாங்க. ரட்சிக்கப்படாதவன் சாகும்போது ஒருத்தன் சொன்னான், ஐயோ ஒரு கருத்த உருவம் என் காலை பிடிச்சு வெட்டுக்குன்னு இழுத்துட்டு போகுது, காப்பாத்துங்க. சாத்தான் சபையை தோற்றுவித்தவன் ஆண்டன் லாவ். அவன் நரகம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரிஞ்சான். கடைசியில் சாகும்போது அவனும் ஐயோ நரகம் தெரியுதே அப்படின்னு அங்கேயே போய் விழுந்துட்டான். ஏற்கனவே கண்டம்டு, அப்படிதானே? ஆனால் நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும். இதுதான்
வாடாத 1 பேதுரு 1:4-5 1 பேதுரு 1:4-5 வாடாத நம்பிக்கை, அப்படிதானே? என்னங்க? வாடா, அழியாதது, மாசற்றது, வாடா இயேசு கிறிஸ்து மரித்தோழுந்து எழுந்ததினாலே அழியாதது, எவனும் அழிக்க முடியாது அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. மாசற்றது, அப்படியே அந்த வசனத்தை அப்படியே போட்டுட்ருங்க. மாசற்றது, வாடாதது, சுதந்திரத்துக்கு ஏதுவான, வாடாததும் சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அல்லேலூயா. உண்டாகும் ஜீவனுள்ள நம்பிக்கை, வாடாத. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. நம்பிக்கை சொல்லுங்க. நம்பிக்கை. நான் பயப்படும் நாளில் அவரை நம்புவேன். நம்பிக்கை அற்றுப்போன நேரத்திலும் நம்புவேன். கொன்று போட்டாலும் நம்புவேன். எப்படிங்க? அவன் சொன்னான், கொன்று போட்டாலும் நம்பிக்கை. நம்பிக்கை எப்படிங்க வரும்? நம்பிக்கை எப்படி வரும்? நம்பிக்கை எப்படி வரும்? ஒன்று சொல்லிடுறேன். 15:13 ரோமர் 15:13 ரோமர் 15:13 ரோமர் 15:13 ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. அல்லேலூயா. ஜெபத்துக்கு வந்திருக்கிற மகளே, பரிசுத்த ஆவியின் பலன் வரும். நாங்கள் சொல்லிட்டே இருப்போம், அதிக ஜெபம் அதிக வல்லமை, குறைவான ஜெபம் ஜெபமே இல்லை, வல்லமையே ரொம்ப சார்ஜில் வச்சுட்டே இருந்தா அப்படியே அப்படியே. ஆமேன். ஃபுல் சார்ஜ், அப்படி தானே? அப்படி தான். அதுக்குத்தான் 12 மணி நேரம் ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. அதிக ஜெபம் அதிக வல்லமை. ஆமேன். நாள் வரப்போகுது. அல்லேலூயா. ஜெப வீரர்களைத்தான் இந்தியாவின் எழுப்புதலுக்காக பயன்படுத்த. அதனால நீங்கள் முந்திக்குங்க. கர்த்தருக்கு எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும்? சோத்திர நல்லா சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் நம்பிக்கை எப்படி வரும்? ரோமர் 5:3 பரிசுத்தாவின் பலம் வரும்போது நம்பிக்கை. உபத்திரம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கும். ஆமேன் சொல்லுங்க. உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களை மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே, இங்கு பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க வைக்கும் ஜெப வீரர், துதிக்க தூண்டும் துணையாளர் ஆவியானவர். நல்ல ஆவியானவருக்கு ஒரு கைதட்டு. அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து ஜெபிப்போமே. ஆக்கினை. கர்த்தருக்கு ஆக்கினை என்றால் நரகம், தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆனால் ரோமர் 8:34 நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நரகம் இல்லை. அல்லேலூயா. ஏன்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் நம்மை தீர்க்க முடியும்? எந்த பிசாசோ, எந்த மனுஷனோ, எந்த சக்தியோ ஒன்றுமே ஆமேன் தீர்க்க முடியாது. ஏன்னா அவரே எழுந்து மெரிக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாரிசத்திலும் மெரிக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. அல்ல அல்லேலூயா போடணுமே. நமக்கு எனக்காக ஒருவர் எப்பவுமே பிதாவின் வலது வாரிசத்திலிருந்து ஓயாமல் ஜெபம் பண்ணிட்டு வேண்டு. அந்த ஜெபத்தினால தான் சபை நிற்குது. நாம் தப்புறோம். நல்ல லேலுயா 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 நல்லா லேலுயா போடுங்க. இவர் இந்த உலகத்துக்கு வந்தார், அப்படிதானே? அவரை குறித்து ஏசாயாவே சொல்லிட்டாரு.
ஏசா 53:5 உங்களுக்கு தெரியும். நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம் நமக்கு சமானத்தை உண்டாக்கும் ஆக்கினை சமானத்தம். ஏசாயாவுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்தான ஒரு வெளிப்பாடு. அப்படிதானங்க? ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, தானியேல் 9:11, தானியேல் 9:11, தானியேல் 9 எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோ. ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபம், ஆணை ஆக்கினை எங்கள் மேலே சொரியப்பட்டன. தானியேலுக்கு ஆக்கினை குறித்தான ஒரு வெளிப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது. அல்லேலூயா. அதற்காகத்தான் என்னை தீர்க்கதரிசியாயும் மாற்றி பாபிலோனிலே உயர்ந்த பதவிகளை வச்சு 21 நாள் ஜபம் பண்ண வச்சிட்ருக்கிறார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அந்த ஜபத்துக்கு விரோதமாக 10:13, அதே தானியேல் 10:13 ஜபம். தானியேலுனாவே ஜபம். ஆமென். தானியேலுனாவே, தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். என்னையா மறைஞ்சாருன்னு சொல்றீங்க? நான் தான் இருக்கிறேன்னு கத்திருக்கு. தானியேல் ஜபன்னா உயிரை ஜபத்தை உயிரினும் மேலாக மதித்தார். இதுதான் தானியேல். இந்த சத்தமே இல்லை, புரியுதா? உயரை விட சிங்கக்கவியில் போடப்பட்டாலும் போடு, என்னோடு யூதா கோத்தர சிங்கம் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட சாபம், ஆணையாக்கினை எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதனால வந்துட்டே இருந்துச்சு. 10:13 அவர் ஜெபிக்கிறாரு. 21 நாள் ஜபத்துக்கு பதிலே வராமல் அந்த பிசாசு, பெர்சிய தேசத்தின் அதிபதி, பெர்சிய தேசத்தின் ராஜா கோரேஸ், பெர்சிய தேசத்தின் அதிபதி 10:1 ராஜா கோரேஸ், 10:13 அதிபதி. சொல்லுங்க, இது கொஞ்சம் விளையுங்க. ஏன்னா ஜபத்துக்கு விரோதமான பிரதான எதிரி ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் சாத்தான். அவனை எல்லாம் ஜெயிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. விட்ட மாட்டான். ஜபத்துக்கு போக ஜெபம்ன விட்டவே மாட்டான். நான் மலையில் ஜெபம் இருக்கும்போது ஒரு சின்ன தங்கச்சி என்னுடைய வாயை பொத்துது. இப்படி தான் வாய். அதனால தான் ஜெபிக்க முடியாத நிறைய பேர் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. ஜெபம் பண்ணும்போது தூக்கமாக வருது, கொட்டாவியாக வருது, கெட்டாவியாக வருது, அசதி முடியல. ஐயா இன்னைக்கு அல்லேலூயா ஜெபிக்க முடியாதபடிக்கு என்னென்ன தடைகள், கட்டுகள், சோர்வு, சாசனுடைய கிரியை எதுவானாலும் எரிச்சு போட்டு அல்லேலூயா அல்லேலூயா ஜெப வீரன்னு நெத்தியில் அடையாளம் போட்டு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி நீங்கள் கலகலான்னு கிளிகளுன்னு காண்டாமிருக குட்டி போல துள்ளிட்டு போகிறீங்க. ஜபத்துக்கு வராமல் மிஸ் பண்ணவங்க எல்லாம் ஐயோ இழந்துட்டேனேன்னு நெஞ்சில் அடிச்சுக்கு போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுங்க. அல்லேலூயா. வாங்க போவோம்னு. பெருச தேசத்தின் அதிபதி வானமண்டலத்தில் பிசாசு லூசிஃபர் எதிர்த்து நிற்கிறான். சில வேளைகளில் ஜபத்துக்கு பதிலே வரலைன்னு இதுதான் காரணமாக இருக்கலாம். அந்த தடை இன்றைக்கு உடைக்கப்பட்டு இந்திய தேசத்துக்காக எழுப்புதலுக்காக ஜபம் பண்ணிட்டு 2000 வருஷமாக எழுப்புதல் வராமல் அந்த வான மண்டலத்து பொல்லாத ஆவி தடுத்தா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜபத்தின் மூலமாக அதை ஆண்டவர் உடைக்கிறார். நல்லா கைதட்டுங்க. உடைக்கிறார். அல்லேலூயா. சோதர நல்ல சோதர நல்ல
ஆமாம் 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 ஆமாம். அதனால மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சாப ஆணை ஆக்கினை எல்லாம் வந்து பலித்தது. ஆனால் கலாத்தியர் 3:13 உமக்கு தெரிஞ்ச நல்ல பழக்கப்பட்ட கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் அல்லேலூயா. ஆமாம் ஆமேன். உபாகம் 28 அந்த சாப ஆணை ஆக்கின எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வந்து பழிச்சு இன்னைக்கு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? உபாகம் 28 16 68 வரைக்கும் சாபம். 52 வசனம், 52 வசனங்கள் அத்தனை இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணுங்க. உபாகம் 28 16 68 வரைக்கும் 52 வசனம் சாபப்பட்டேன். அதை படித்து ஏதாவது இருக்குதுன்னா அந்த 52 வசனங்களில் நாம் அனுபவிக்கிற கஷ்டமோ வேதனை எல்லாம் அதுக்குள்ள உள்ள அடங்கியிருக்கு. இப்போ உலகத்தில் காணப்படுகிற எல்லா நெருக்க வியாதி கஷ்டங்கள் பஞ்சம் பசி பட்டயம் சாவு சாவி அது இது எல்லாமே இந்த இதுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. ஆனால் ஒருவர் அல்லேலூயா ஆமேன் நமக்காக ஆக்கினை ஏற்றார். அதனாலே செப்பனியா 3:15 செப்பனியா 3:15 கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி சொல்லுங்க ஏசப்பா என் மேல என்ன ஆக்கினை என்ன என்னால் விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில் எந்த நெருக்கம் இருந்தாலே அதெல்லாம் இன்னைக்கு அகற்றி சொல்லி அகற்றி. எங்கள் தெருவில் உங்கள் தெருவிலையும் கூட அதை விசில் அடிச்சுட்டு வருவாங்க. எதுக்கு? ஓஹோ விசில் அடிச்சுட்டு அலையா. ஆமாம், அப்போ எல்லாம் ரெடியாக போய் அங்கே வச்சு கத்திருக்கு. இல்லைன்னா அங்கே அப்படியே குப்பை கிடக்கு வீட்டுக்குள்ளே குப்பை கிடக்குது. குப்பை மாதிரி கவலைகள் துக்கங்கள் பாரங்கள் வேதனைகள் அதை கொண்டு போய் அல்லேலூயா ஆமாம் இல்லை வண்டியில் ஏற்றி அகற்றி சத்துருக்களை விளக்கினார். ஆமேன். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை எடுத்துக்கின்ற வாக்கு தத்தத்தை அல்லேலூயா ஏசப்பா இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புறப்பா. அதுக்கு ஒரு கண்டிஷன் முன்னாடி வைக்கிறாரு. அதை பார்த்துருங்க. அதுக்கு முந்தின வசனம் சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு அல்லேலூயா கம்பீரித்து பாடு. ஏன் பாடும்போது நீர் மீட்டு கொண்ட ஆத்துமா கம்பீரித்து மகிழும். எத்தனை பேர் நல்லா பாடி பாடி ஒரு பலனை பெற்றுக்கிறீங்க, ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கிறீங்க? நான் கையவே காண ஒன்றும் நடக்கலையா? என்ன நடக்கலை? ஆவியில் பாடணும் அல்லேலூயா. சில பேர் பாடும்போது உதடு தான் பாடு, மனசு எங்கேயோ இருக்கு. என்னுடைய பின் கதவை நான் சாத்துன்னா இல்லையோ மீன் குழம்பு செஞ்சு வச்சுட்டு வறுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். மிஸ்டர் மியா பூனை வந்து நிறைய பேர் புது செருப்பு போட்டுட்டு வந்தேன். நினைவுகள். ஆனால் அல்லேலூயா ஆவியில் நிறைஞ்சு பாடும்போது ஆவியானவர் நம்முடைய சிந்தனை மண்டலத்தை சிறைப்படுத்தி வேறு எந்த சிந்தனையும் போகாதபடிக்கு அவர் கட்டுப்பாட்டுக்களை வைக்கிறார். அதனால தான் வல்லமை அபிஷேகத்தில். அப்புறம் அல்லேலூயா சர்வேலர் ஆர்ப்பரி ஆமேன். யோசுவா 6:16 ஆர்ப்பரிச்சாங்க. ஆர்ப்பரிக்கிறதுன்னா ஆர்ப்பரிக்கிறோம். அது வரைக்கும் இவங்க சத்தமே போடக்கூடாது. சொல்லும்போது தான் சத்தம் போடணும். ஆமேன். 6 நாள் சத்தம் போடும். ஏன்னா இந்த நம்ம ஆளுக நீங்கள்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நிறைய டைப்பான மக்கள் இருந்தாங்க. டைப்பான மக்கள். சில பேர் முறுமுறுப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொடுத்தாரு இறைச்சி கொடுக்க முடியுமா அப்படி ட்ரை. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருத்தனும் வாயை தரக்கூடாது.
வாயை திறந்து அவிசுவாச வார்த்தைகளை எல்லாம் சொல்லிட்டு இருந்தால் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டேன். அதனால் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தான் அடுத்த எலியா போல மாற போகிறேன். எங்கள் சபை தான் நம்பர் 1 மாற போகுது. வாய் திறக்க மாட்டேங்கிறேன். வாய் திறக்கிறது கஷ்டமா? அல்லேலூயா. ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, உலக படத்தை எல்லாம் பரப்பி அமெரிக்கா மேலே விரலை வச்சு, இங்கிலாந்து மேலே விரலை வச்சு, ஜெர்மனி மேலே விரலை வச்சு, இந்த நாட்டுக்கெல்லாம் நான் போக போகிறேன் சுவிசேஷத்துக்காய். ஆமேன் இல்லை, அப்படியே கொண்டு போனார். விசுவாசம். ஆமேன் சொல்லுங்க. விசுவாசத்தின் ஆவி வேணும். ஜெபம் பண்ணும்போது எல்லாம் அபிஷேகம் வரும். கர்த்தருக்கே சோத்திரம். அல்லேலூயா. ஆர்ப்பரிச்சா எரிகோ உடையுது. அப்படிதானே? நம்ம நாட்டில் உங்கள் குடும்பத்தில் என்ன எரிகோ, அதுக்கு பேர் என்ன வச்சாலும் சரி, பயமோ வியாதியோ வேதனையோ பண கஷ்டமான எல்லாம் உடையும். கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிப்பார். கர்த்தருக்கே அந்த ரங்கத்தில் ஜெபிச்சா வெளியரங்கமாக பலனை கொடுப்பார். நான் என்னைக்கோ ஜெபிச்ச ஜெபத்துக்கு இன்னைக்கெல்லாம் பதில் வந்துட்டே இருக்குது. ஜெபம்ங்கிறது பேங்க்கில் பணம் போடுற மாதிரி போட்டுட்டு, அல்லேலூயா, போய் மேனேஜர்கிட்ட, ஐயா பணம் பத்திரமா இருக்குதா? எப்போ கேஷ் வால்ட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஒரு நாள் எப்போ கேட்டாலும் வட்டி முதலெல்லாம் சேர்த்து தருவேன் அப்படின்னா, பொய்யான மனுஷனே, உண்மையில்லாதவனே உத்தரவாதம் பண்ணுறான்னா நமக்காக, அல்லேலூயா, உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தர் உத்தரவாதம் பண்ணுகிற கர்த்தர். ஜெபத்தை தள்ளாமலும் கிருபையை நம்மை விட்டு விளக்காமல் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆர்ப்பரிங்க, கம்பீரித்து பாடுங்க. முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூர்ந்தா ஆர்ப்பரிக்கும் போது ஒன்று நடக்கும். களி கூறும்போது யோவேல் 2:21 களி கூர்ந்தா பெரிய காரியத்தை செய்வார். இதெல்லாம் எனக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. பயப்படாத மகனே, இந்தியாவில் எழுப்புதல் வெட்டிக்கத்தான் போகுது. ஏசப்பா கிட்ட, டாடி சொல்லுங்கள், டாடி எங்கள் நாட்டில் எழுப்புதல் அனுப்புவீங்களா? கேட்டு பாருங்க. நோ சொல்கிறாரா எஸ்ஸா? ஒன்றுமே தெரியலையே. நீங்கள் ஊழியர், அவர்கிட்ட க்ளோஸாக போகிறீங்க, எல்லாம் தெரியும். இல்லைங்க, எல்லாருக்கும் ஏசு ஒன்று. இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. டாடி இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிப்பீரா? என்னால் முடியாது. அப்படியே சொல்லுவார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது ஒன்று உண்டோ? அல்லேலூயா. அப்படியே சர்வ வல்லமையோடு உன்னுடைய ஜெபத்தை இணைச்சுக்கணும், விசுவாசத்தை இணைச்சுக்கணும். கர்த்தருக்கு ஆமென். பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. Give me India or I die. This is my prayer. ரத்தம் செய்ய. ஆமென். நல்லா ஆமென் சொன்னா எல்லாம் கைதட்டு. ரத்தம் ஆக்கினைகளை அகற்றுவார், ஆக்கினைகளை அகற்றுவார். கர்த்தருக்கு ஆக்கினைகளை அகற்றுவார். அப்படிதானே? ரத்தம் செய்ய. 2 கொரிந்தியர் 3:9, 2 கொரிந்தியர் 3:9, 2 கொரிந்தியர் 3:9, 2 கொரிந்தியர்ஸ் 3:9, 2 கொரிந்தியர். ஆக்கினை தீர்வு கொடுக்கிற ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. ஆமென். ஆமென். ஆக்கினை கொடுக்கிற ஊழியம் மோசே நாட்கள், நீதியை கொடுக்கிற ஊழியத்தை நாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். எது நீதி? எது நீதிங்க? நீதி கொடுக்கிற ஊழியம். ஊழியத்தில் பெரிய ஊழியம் ஜெப ஊழியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ரோமர் 14:17, ரோமர் 14:17, ரோமர் 14:17. புசிப்பும் குடும்பம் அல்லது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. ஒருவன் இவைகளில் தேவனுக்கும் பிரியனும் எவைகளிலே எவைகளிலே எவைகளில் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும், அதாவது புசிப்பு குடிப்போம்னா அல்ல. அப்படின்னா புசியாமல் குடியாமல் ஜெபம் பண்ணுறது. நீங்கள் ஒருவேளை ஏதாவது டீக்கு இது குடிச்சிட்டு வந்தால் பரவாயில்ல, அல்லையா? இல்லைன்னா வேலை வேணுமா அப்படி எதுனா பரவாயில்ல, சாப்பிட்டாலும்
நம்ம ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராமல் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர். ஆகையால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபை பெற்றுக்கொள்ள தைரியமாய் கிருபாசன தண்டை வாங்கு. வா 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 தைரியம். சாத்தான் குற்றம் சாட்டுவான், அப்படிதானே? ரோமர் 8:1 சாத்தான் குற்றம் சாட்டுவான், குற்றம் சாட்டுவான், குற்றம் சாட்டுவான், குற்றம் சாட்டுவான். ஆமாம், குற்றம் சாட்டுவான். ரோமர் 8:1 மாம்சத்தின்படி நடவாமல் மாம்சத்தின்படி ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்வு இல்லை. நல்ல தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. ரத்தம் செய்யும் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம். நீதி வரும், நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், சமாதானம் வரும். கத்திரிக்கே இது சமாதானத்தின் வீடு. என்ன சமாதான தேவன் இங்கே இருக்கிறாரு. சமாதான சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றுக்கிறீங்க. வேத்த நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, உண்டு, அதுக்கு இடர் இல்லை, அப்படிதானே? சந்தோஷமாக இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆமாம். ஜெபம் பண்ண தோத்திரம் பண்ண வேத்த கேட்க கேட்க சந்தோஷம் வர வர மகிழ்ச்சி வர வர உங்களுக்கு பலன் கூட்டிகிட்டே இருக்கு. அந்த பலத்தினால தான் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்க முடியும், அப்படிதானே? பிரசங்க வசனம் சங்கி 106:31 எளியவன் சொல்லுங்க. எளியவன் எளியவன் எளிமையும் சிறுமையுமான எனக்கவர் அருள் பூரிவார். அதான் ஏசப்பா மலை பிரசங்கத்தில் முதல் சொட்ட 5:3 மற்ற 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அது என்ன ஆவியிலே எளிமை உள்ளவர்கள்? ஆவியிலே கபடி இல்லாத இருப்பது, ஆவியிலே உண்மையாக இருப்பது, ஆவி மண்டலம். ஆமேன் ஆமேன். ஆவியிலே எளிமை அல்லது தாழ்மை. கருத்தருக்கே உபவாசம் பண்ண தாழ்மை வந்துட்டே இருக்கும். தாழ்மை வர வர கிருபை வந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை போதும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எளியவனுடைய ஆத்துமாவை இந்த கர்த்தருக்கே சோத்திரம், அப்படிதானே? ஆமேன். இந்த எளியவர்கள் மேலே, ஆமாம், சிறுமைப்பட்டவர்கள் மேலே, ஒடுக்கப்பட்டவங்க மேலே சத்துரு கண்ணா இருப்பான். மனுஷர்கள் சீர் எழுவாங்க. ஆமாம். 12:5 சங்கீதம் 12:5 சங்கீதம் 12:5 சங்கீதம் 12:5 ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் இப்பொழுது எழுந்து. நான் என் ஊழியத்தில் நிறைய பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டாங்களாப்பா, அப்படி செஞ்சிட்டாங்களா ஐயா அப்படின்னு பெருமூச்சு அழும்போது தேவன் எனக்காக யுத்தம் பண்ணின நேரங்களை எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அவங்களுக்கு தண்டனை வரும்ன்ட்டு இல்லை, உங்கள் கண்ணீரை அவர் மதிக்கிறார். கர்த்தருக்கே உங்களுடைய பெருமூச்சு கூக்குரலை அவர் மதிக்கிறார், கனம் பண்ணுகிறார். கர்த்தருக்கே சோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் இந்த எளியவர்கள் மேலே ஆமாம் குட்ட குனிஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆமேன் நாம் வளருவோம். கர்த்தருக்கே ஏசாயா 41:17 இந்த எளியவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அதை சொல்கிறேன். சீர்கள் ஏழைகள் பாழாக்க எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்களுக்கு அவனை காத்து அவனை சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஆமேன் சொல்லுங்க. சுகமாய் இருக்க பண்ணுவேன். சொல்லுங்க. சுகமாய். உண்மையா சாப்பிடாத இருந்தா ஆமேன் மெடிக்கலி சரீரத்துக்கு நல்லது.
ஆமாங்க. சாப்பிட்டு 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 என்னாச்சுன்னா சில நேரத்தில் ஹார்ட்டுக்கு ரொம்ப வேலை கொடுத்து அப்படிதானே உடம்பு சில நேரத்தில் எல்லாம் வருது. ஒரு அம்மா ஒரு சபையில் நான் பேசிகிட்டு இருந்தேன் உபவாசத்தை குறித்து. அந்த அம்மாவுக்கு அல்சர், நான் சொல்லியிருப்பேன் அல்சர், சாப்பிடாது இருக்க முடியாது. ஆனால் என்னாச்சுன்னா அடுத்த வாரம் சாட்சி அந்த அம்மா சொல்கிறாங்க என்னென்னா, எனக்கு அல்சரு, சாப்பிடாத இருக்க முடியாது, ஆனால் 3 நாள் உபவாசம் பண்ணேன், இப்போ அல்சர் போயிடுச்சு. அல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தால் உன் சுகவாழ்வு சீக்கிரத்துள் கர்த்தருக்கு. ஏன்னா நாம் ஆண்டவருக்கு வேணும். நான் பார்ப்பேன் இந்த காக்கா, கழுகு, பூனை, நாய் எதையோ சாப்பிடுது. அதுக்கு வெட்டினரி டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் அதிகமாக, மனுஷனுக்கு டாக்டர்ஸ் அதிகமாக. ஐயோ, ஏன்? நல்லா கழுவித்தான் சாப்பிட்றோம், நல்லா சுத்தமாக, நல்லா மினரல் வாட்டர். ஆனால் அல்லேலூயா, எது எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு ஆமென். வசனத்தின் மூலமாக, இயேசு நாமத்தின் மூலமாக, அவருடைய பிரசனத்தின் மூலம், அவருடைய ரத்தத்தின் மூலம் கிடைக்கிற சௌக்கியம், சுகம் வித்தியாசமானது. அதுக்கு ஆண்டவர் காண்டாமிருகத்து கொத்த பலனை தருவேன்னு சொல்றார். எப்படிப்பட்ட பலன்? 2 சாமுவேல் 1:23, 2 சாமுவேல் 1:23, சிங்கத்து கொத்த பலன். என்னங்க? சிங்கத்து கொத்த பலன். 2 சாமுவேல் 1:23. சவுல் யோனத்தான். 2 சாமுவேல் 1:23. அவங்க விழாமல் இருக்கும்போது, கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது, சிங்கத்து கொத்த பலன், கழுகு கொத்த வேல். அவன் சொல்லுங்க, சிங்கத்து கொத்த பலன், அப்படிதானே? ஆமா. எளியவர்கள் அக்கனிக்குள்ளாக தீர்க்க எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்க முடியும், அப்படிதானே? எளியவர்கள், தாழ்த்துகிறவர்கள். ஆண்டவர் உலகம் எங்க ஒத்துக்கொள்றாங்க? எல்லாம் ஜெபிக்கிறவங்க எல்லாம் 2 நாளாக 7:14 தான் எழுப்புதலுக்கான ஒரு திறவுகோள் வசனங்களே ஒன்று. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபம் பண்ணி ஃபஸ்ட் அதான் சொல்கிறாரா? இல்லை, தாழ்த்தி 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 அப்புறம்தான் ஆண்டவருடைய வரிசை ஃபஸ்ட்டு எது வைக்கிறாரா அதான் ஏசப்பா. மத்தேயு 11:29, மத்தேயு 11:29, மத்தேயு 11:29, மத்தேயு 11, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என்னிடத்துல இங்கே எதுக்கு வர்றீங்கன்னா, ஜெபிக்க கற்றுக்கொள்ள வர்றீங்க. இயேசுவின் சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கற்றுக்கொள்ள வர்றீங்க. எண்ணிகளிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க. கற்றுக்கொண்டு தேறி பெரிய வேதவர்களாய் மாறி உலகத்தை நீங்கள் கலக்க போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா கைதட்டி அல்லேலூயா. சோதர தேறுவீர்கள். எனக்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், அமெரிக்கன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னை ஜபம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, பிளேடு போடுறவங்க வர்றானுகோ, என்னை வறுத்தெடுத்துருவானுங்க ஐயா. ஓஹோ, மாட்டுத்தாமணி. இப்போ மாட்டுத்தாமணி, அப்போல்லாம் பஸ் ஸ்டாண்டில் வெறும் புல் தரேன், அங்கே என்னை இட்டுட்டு போயிடுவாங்க. நான் உத்து பார்ப்பேன், என்னடா அவங்க பிசபிவர் காலேஜினுடைய 2வது டிபார்ட்மெண்ட் மேத்ஸ் ப்ரொஃபஸர் விஜயன், அவர்களெல்லாம் என்னை இட்டுட்டு மணிக்கணக்காக ஜபம். எனக்கு இவங்க என்னதான் பண்ணுறாங்க? உள்ள திருட்டு, உருட்டு, பெரட்டு, மிரட்டு, பித்தலாட்டம் எல்லாம் அருவறுப்பு உள்ள. ஏசப்பா உள்ள வந்தார், நாரி கிடந்த என்ன நாற்றத்தை ஜீவ ரத்தம். அதனால இந்த தங்க ராஜாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அல்லேலூயா. அதனால கேட்கறதே கேட்குற பெருசாக கேட்போம்.
என்னங்க என்ன இசு மாசி அமரா சுமாசி படா பரமேஸ்வர் நாள் வரப்போகுது. பார்லிமெண்ட்டில் அமெரிக்காவில் ஒருத்தர் பெரிய ஒரு ஸ்டேட் தலைவர் எல்லா இடத்துலையும் பைபிள் படி சட்டம் எல்லாம் மாணாக்க ஸ்கூலில் நாள் வரப்போகுது. பைபிளை முத்தமிட போகிறோம். குமாரனுடைய பாதத்தை முத்தமிட. கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நிறைய வசனம் இருக்கு, சுருக்கிறேன். ஏசாயா 41:17, ஏசாயா 41:17 ஏழைகள் பாழாக்கப்பட்டு, ஏசாயா 41:17 சிறுமையும் மெலிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, தண்ணீரை தேடி, தண்ணீர்னா சமார நதி, தண்ணீர்னா பெருமை நதி, தண்ணீர்னா பரிசுத்தாவி நதி, தண்ணீர்னா வசன திருவசனமாகிய தண்ணி, தண்ணீர்னா பின்மாறி மழை. அல்லேலூயா. தண்ணி சொல்லுங்க, தண்ணி, உபதேச மழை, இதெல்லாம் தண்ணி. இதெல்லாம் எதுங்க? தண்ணின்னா என்ன? சமாதான நதி, பெருமை நதி, பரிசுத்தாவி நதி, பின்மாறி மழை, உபதேச மழை, இயேசுவே ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. தேடி தேடி கிடையாமல் ஒருவேளை வந்திருக்கலாம். தேடி கத்திருக்க. நான் உயர்ந்த மேடு ஆறுகளை பள்ளத்தாக்கில் நீரூற்றுகளை உண்டு. கத்திருக்கு ஆக்கினை. ஃபஸ்ட்டு ஆக்கினைக்குள்ளாக நம்மளை கஷ்டப்படுத்தி, நம்மை அழிக்க, நம்மளை குற்றம் சாட்டி, ஆமேன், சாசனுடைய கிரியைகளோ மனுஷனுடைய வேதம் முழுவதும் பார்த்தா ஆபிரகாமுக்கு தொல்லை கொடுத்த மனுஷர்கள், ஈசாக்குக்கு தொல்லை கொடுத்த மனுஷர்கள், யாக்கோபுக்கு, தாவீதுக்கு, யோபுக்கு, இதெல்லாம் பிசாசு ஏவி மனுஷர்கள்லாம். ஆனால் எளியவர்களே அல்லேலூயா ரட்சிக்க முடியும், உயர்த்த முடிக்க, நடத்த முடிக்க, ஆசீர்வதிக்க முடிக்க வலது பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார். ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, யோவான் 8:11, யோவான் 8:11 குயிக், யோவான் 8:11, யோவான் 8:11, யோவான் 8:11 கையுமையும். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கையுமையமா ஒருத்தர் பிடிக்கப்பட்டான் விபச்சாரம். அவளைத்தான் பிடிச்சிட்டு வர்றாங்க இந்த பரிசேயர்கள், மாயமாலக்காரங்க. அவனைங்க உண்மையா அவனையும் பிடிச்சிட்டு வரணுமில்ல. பாருங்க, இயேசுகிட்ட குற்றம் கண்டுபிடி, இயேசுகிட்ட குற்றம் கண்டுபிடிச்சா அப்படியே இதாக பண்ணலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் யாரு? அல்லேலூயா. பட்டு கேட்குற கேள்விக்கு 1000 கேள்வி கேட்டாலும் யோசிக்காமல் நாமெல்லாம் யோசிப்போம். நாளைக்கு வா சொல்கிறேன், அப்படி வா இப்படி வா. இல்லை, அவர் பட்டுன்னு கேள்விகளுக்கு பதில் பட்டுன்னு. அல்லேலூயா. குழப்பத்துக்கு பதில் பட்டுன்னு. ஆமேன். அல்லேலூயா. உடனே செய்வார். அவர் தான் எங்கே இருக்கிறார். நானும் கையுமையுமை பிடிக்கப்பட்டவ கொண்டு வர்றாங்கோ. மோசே நியாயப்ப கல்லெறிஞ்சு கொள்ளப்படுவேன். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ ஒருவர் நின்றார், அவளுக்காக நின்றார். அவர் தான் எங்க நிற்கிறாரு. கரவலா கதனா நல்லா தட்டுங்க. ஆமேன். அப்புறம் லூக்கா 23, நீ இந்த ஆக்கினை இருந்தும் பயப்படுகிறது இல்லையா? இவனுக்காக ஒருத்தர் சிலுவையில் நின்று இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பா. அப்போ அவனும் நிந்திச்சான், 2 பேரும் நிந்திச்சாங்க. இவன் உணர்வு அடைஞ்சிட்டான். அல்லேலூயா. அந்த கல்லன்னு சொல்லக்கூடாது, ரட்சிக்கப்பட்டவர். ஆமென். பரலோகத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ரட்சிக்க, விடுவிக்க அவர் நிற்பார். உண்மைதானே? பக்கத்தில் கர்த்தருக்கு. என் செய்தி என்னன்னா, நம்மை விடுவிக்க, ரட்சிக்க, ஆசீர்வதிக்க, உயர்த்த நம் பக்கத்தில் நிழலாய் நிற்பார். சங்கீதம் 121:5 நிழலாய். அந்த நிழல் என்னன்னா பெருங்கண்மல் நிழல். அந்த நிழல் என்னன்னா பரிசுத்தாவின் மேல் வரும் உன்னதமான பலன், உண்மையில் நிழல். அந்த பலன்தான் நிழல். ஆமென். கர்த்தர் நிழலால் மூடுவார். ஆமென். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருப்பார். அந்த நிழல் தாங்கப்படுது, பிசாசின் நிழல். ஆமென். எல்லாம் ஓடியா போச்சு.
எகிப்தியரை காத்த நேரம் போச்சு. கர்த்தருக்கே சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நம்மை ரட்சிக்க விடுவிக்க நிற்பார். அப்படிதானே? அடுத்தது 2 தீமோத்தேயு 4:16 டைமில் சொல்லிடுறேன். கர்த்தரோ பவுலுக்காக துணை நின்றார், ஊழியம் செய்வதற்காக. கர்த்தருக்கே சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 35:2, சங்கீதம் 35:2, சாம் 35 கேடகத்தையும் பரிசையும் எழுந்து நில்லும். கேடையும் பரிசையும், சத்தியம் பரிசையும் கேடகம். சத்தியத்தை மேய்ஞ்சு கொள்ள, சத்தியத்தினாலே வருகிற விடுதலை பெற்றுக்கொள்ள உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 34:19, துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு அநேக துன்பங்கள், அநேக கர்த்தரவுகள் எல்லாவற்றும் நின்று 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 விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. கண்ணுங்களை மூடுங்க, முடிஞ்ச எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். டபாலா காத்வானா காத்வானா. அக்கினைக்குள்ளாக தீர்க்கம் நின்று எளியவனுடைய ஆத்துமாவே, ஏன்னா உன் ஆத்துமா ரட்சிக்கப்படு. ஆத்துமாவை ஊட்டி ஜெபிக்கணும். ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். ஆமென். அநேக ஆத்துமாக்கள் நீங்கள் ஆதாயப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி தானுங்க? ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படிக்கு வலது பக்கத்திலே அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், இங்கே இயேசு நிற்கிறாரா? உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரா? 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 உண்மையாக தான் சொல்கிறேன். ஆமென். அப்படின்னா இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறது உண்மைன்னா உங்களை அரவணைப்பது உண்மை. அதுக்கு நீங்கள் தோத்திரம் பண்ணணும்னால இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறது உண்மைன்னா, அல்லேலூயா, உங்கள் தலைமையில கை வச்சு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவது உண்மை. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, சங்கீதம் 94:16, சங்கீதம் 94:16, துன்மார்க்கனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய பட்சத்திலே கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். நிற்கிறதுனால தான் நீங்கள் இருக்கிறீங்க பாதுகாப்பா. ஆண்டவர், மகனே, நான் உனக்காக நின்ன சிலுவையில், அல்லேலூயா, நீ பாதிக்கப்படும் போது, விபத்தில் சிக்க போகும்போது, வேதனையில் விம்மி கஷ்டப்பட்டிருக்கும் போது உன்னை காக்கும்படி நின்ன. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்னா, சங்கீதம் 94:16, துன்மார்க்கனுக்கு விரோதமாய் என் பட்சத்திலே நிற்பவன் யார்? 12 கோத்திரத்தில் கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார்? லேவியனுக்கு தான் நின்னாங்க. அதனால தான் அவனுக்கு ஆசாரிய கோத்திரம். ஹல்லேலூயா. ஆசாரிய பட்டம். ஆமென் சொல்லுங்க. ஊழிய பட்டம், ஊழிய வாஞ்சை. ஆமென். ஒரு லேவிக்குண்டான ஆமென் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். புதிய ஏற்பாட்டு லேவியர்களை உங்களை அது மாத்திரமல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 18:22, ஆமாம், சோதோமை அழிக்கப்போ ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு வந்து, ஆமாம், பின்னும் கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்றான். அல்லேலூயா. எலியாவை குறித்து 1 ராஜாக்கள் 17:1, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்காக நீங்க நில்லுங்க. உங்களுக்கு நல்ல கைதட்டி கர்த்தருக்கு சோத்திரம் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரே வாலிபர்கள் அக்கினி சுவாலை போல் கர்த்தர் 4வது ஆளாக நின்றார். அப்படிதானுங்க? நின்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்கு நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சோத்திர 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 சோத்திர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்காக நின்றார், தாவீதுக்காக நின்றாரு. ஆமென். உன்னைய இந்த கடைசி நாட்களில் திறப்பிலே நிற்க. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா, எங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்தீங்க ஐயா.
இந்திய தேசத்துக்கு ஒரு வசனத்தை போட்டுருங்க. எசேக்கியேல் 22 29 போட்டுருங்க. 31 போட்டுருங்க. சீக்கிரம் ப்ளீஸ் கோஆபரேட் வித் எசேக்கியேல் 22 29 போட்டுருங்க. 30 போட்டுருங்க. 30 கொய்க்கு தேசத்தை ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமை எளிமையான ஒடுக்கி அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. தேசத்திலே தலைவெடிக்கிற போராட்டம் வருது. என்ன நடக்குமோ தெரியாது. அணு ஆயுத யுத்தத்துக்கு உலக தயாரா இருக்குது. என்ன நடக்குமோ தெரியாது. அதுக்கு முன்னாடி சபையே உங்களுக்கு நல்ல கிருபை. அல்லேலூயா. திறந்த வாசல். ஆமே. நல்ல கைதட்டுங்க. நிக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அடுத்த வசனம் போடுங்க. திறப்பிலே நிக்க மோசே திறப்பிலே நின்றா. இந்த ஜனங்களை ரட்சித்தால் ரட்சியும், இல்லாவிட்டால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் ஐயா. ஆமென். அந்த அபிஷேகம். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு வேணும்? கண்ணை திறந்து பார்க்காதீங்க, என் கண்ணை மூடி ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா திக்கு வாயு மந்த நாமுள்ள மோசைக்கு அப்படிப்பட்ட ஜெப அக்கினின்னு எத்தனை பேருக்கு ஆசை? நான் ஜெப வீரனாமா. உங்க குடும்பம் ஜெப வீடுகளாய், சபை அநேகருக்கு ஜெப, சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாய் மாற. ஜெபமே ஜெயம். நல்ல தட்ட. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக பரிதாபம் கொள்ளும். இந்த ஜனங்களை அழிக்க வேண்டாம். அழிப்பீருன்னா நான் அவங்களோட நரகத்துக்கு போறேன். இந்த ஜனங்களை ரட்சித்தால் ரட்சியும், இல்லாவிட்டால் என் பேரை ஷாலா தரா பகலா காதா. நல்லா ஸ்தோத்திரம். அந்த ஜபத்தை கேட்டு லட்சக்கணக்கான மக்களை விடுவித்தார். இந்த சென்னையில் இருக்கிற 1,60,00,000 மக்களை உங்க ஜெபத்தின் மூலமாய் விடுவிக்க. ஹல்லேலூயா. உன்னை ஜெப வீரனா மாற்ற விரும்ப. நல்ல ஸ்தோத்திரம். நல்லா துதிங்க. நல்லா கைதட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவரே பச்சை தண்ணி குடிக்காம 40 நாட்கள் கிடக்கிறாரு. அந்த அபிஷேகம், அந்த ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. ஆமே. அல்லேலூயா. கெஞ்சி பிரார்த்தித்தா. அந்த கெஞ்சின் ஜெப ஆவியை எத்தனை பேருக்கு வேணும்? கெஞ்சின் ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. மோசே உன் வார்த்தையின்படியே நான் செஞ்சேன். உங்க வார்த்தையின்படியே, உங்க ஜெபத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லு. ஸ்திரியே நீ போ, உன் வார்த்தையின்படியே போகலாம். சுகம் அடைஞ்சு இருக்கு உங்க பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தேசத்தை அழிக்காதோட திறப்பில் நிற்கிறது என்னன்னா, ஆண்டவரே இந்தியாவுக்காக திறப்பில் நிற்கிறதுனா இந்தியாவை தாரும், இல்லாவிட்டால் அல்லேலூயா என் பேரை ஜீவஸ்தத்திலிருந்து. இப்படித்தான் நாங்கள் ஜெபம் பண்ணிருக்கிறோம். உங்கள் கர்த்தர் ஏவினா அப்படி செய்யுங்க. உங்கள் பேரை கிறுக்க மாட்டார். உங்கள் ஜெபத்தை அவர் கனம் பண்ணுவார். ஜெபத்தை தள்ள மாட்டார். சொல்லுங்க. ஏசப்பா எங்க நாட்டில் ஒரு பின்மாறிய மழையை இப்பொழுது பெய்ய பண்ணும். அந்த எழுப்புதல் ஒன்று இருக்குமானா இந்த சபையிலிருந்து அது வெடிக்கட்டா. கரவா லகட்டா. எழுப்புதல் ஒன்று இருக்குமானா இந்த சபை ரிவைவல் சென்டராய் நல்ல தட்டையா இந்த ஏலும் சபை அல்லேலூயா ஒரு எழுப்புதல் மையமா மாற்றுங்க. 31வது வசனத்தை போடுங்க. திறப்பில் நிக்க சுவரை அடைக்க ஒரு மனுஷன் ஒருத்தனை காணல. ஆகையால் நான் அவர்கள் மேல் திறப்பில் நிக்க ஆள் இல்லை. ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு, ஊற்றி என் மூக்கத்தின் அக்கினி அவர்களை நிர்மூலமாக்கி அப்படி வழியின் பலனை அவர்கள் தலைமையில் வர பண்ணுவேன் என்று கர்த்தர். ஆண்டவரே இந்த ஆக்கினை வேண்டாப்பா. இந்த சாப நாட்டுக்கு வேண்டாம். எங்க நாட்டுக்கு, எங்க பட்டணத்துக்கு எங்க வேண்டாம். நல்லா தட்டி சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இன்னொன்னு சொல்லுங்க. ஆண்டவரே 6 மாசம் ஆகுது. ஒருத்தரையாவது உள்ள கொண்டு வந்தீங்களா? கை தூக்கி. ஒரு ஆத்மாவையாவது சபைக்கு கொண்டு வந்தீங்களா? இல்லைண்ணா. கொண்டு வந்தீங்களா? இல்லை. ஐயோ பரிதா. ஆனா எஞ்சி 6 மாசத்துல ஒரு 6 பேரையாவது உள்ளே கொண்டு வரேன். ஒரு ஆத்மாதாய. ஆமே.
ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவர் செய்ய போற அந்த அபிஷேகத்தை வல்லமையை கொடுக்கிற நல்ல கைதட்டு பெற்றுக்கோ. ஆத்மா பார் கஷா பார்க்கறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும். திறந்த வாசலை ஆண்டவர் இந்தியாவில் ஒருத்தரை மூடமா இந்த திறந்த வாசலை மூட வேண்டாப்பா. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆத்மாதை வீரலாய் மாற்ற ஆண்டவரே. ஆமேன், 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 ஆமேன். கடைசியாக நம்முடைய பாஸ்டர் அம்மாவுக்காக மும்பையிலேருந்து வந்திருக்காரு ஐயாவுக்கா குடும்பத்துக்காக ஒரு அரை நிமிஷம் கையை உயர்த்தி சோதர ஆண்டவரே, இவங்க இங்கே வந்திருக்கலினா இங்கே சபை உருவாக வாய்ப்பு இல்லை. ஆகையா கிருபை என்று ஒன்று இருக்குமானால், அக்கினி ஒன்று இருக்குமானால், அபிஷேகம் ஒன்று இருக்குமானால், வல்லமை ஒன்று இருக்குமானால், அதை ஏராளமா இவங்க மேல அப்படியே மலை போல சொரியப்படும். எஸ், கர்த்தர் செய்கிறார். இந்த எழுப்புதலுக்கு இவர்களை எல்லாம் அக்கினி ஜுவாலையாய் மாற்றோம். ஷாலா. கடைசியாக இன்னொரு அரை நிமிஷம் அது ஜப நேரம் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துங்க. ஒரு அரை நிமிஷம் சோத்திரம் என்ன விட்ட ஒரு 3 மணி நேரம் இழுத்துருவேன் இருக்கட்டும். சோத்திரம் ஒரு அரை நிமிஷம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் குடும்பமாக வந்திருக்கிறேன் கை தூக்கட்டு. எத்தனை பேர் குடும்பமா? மற்றவங்க எங்கே ஊழியம் செய்ய போயிட்டாங்களா? சொல்லுங்க. ஏசப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள குறுநிலை குடும்பம் போல, அல்லேலூயா, யோசுவா குடும்பம் இல்ல, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா கர்த்தர் செய்வா. நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன், உங்க குடும்பத்தில் 1 கோடி ரூபாயை நீங்க வச்சுக்கிறத விட எல்லாரும் கை கோர்த்து நீதிமான் கூடாரமா ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை துணிக்க பண்ணி ஜெப, அதுதான் பெரிய சொத்து, அதான் பொக்கேஷன். சொல்லுங்க, ஏசப்பா, அல்லேலூயா, என் குடும்பத்தை பிடியும் ஐயா. சேஷமாக வாலிபர்கள் மேலே ஒரு அக்கினி சால்வையை கொட்டி இறக்கி ஒரு 1000 வாலிபர்களை சபைக்கு தாங்க. நல்ல தட்ட நான் முடியும். நான் தட்ட ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரன் ஆக்கணிக்குள்ளாக திருக்கண் ஏழை ஒன்றை ஆத்மாவை ரட்சிக்க முடியாது. அவர் அவனை வளர்க்குது. லூக்கா 21:36. நீ சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க இங்க கர்த்தருக்கு முன்பாக ஜெபத்தில் நின்னீங்கன்னா அவர் வரும்போது அவருக்கு முன்பாக பரலோகத்தில் நிற்பீங்க. கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார்.